அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெதுவடை எண்ணெய் குடிக்காமல் மொறுன்னு எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து அதை வந்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன்றதுனால மிக்சியில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சப்போஸ் நிறைய ஊற வைக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னுமே மாவு நிறைய வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நான் வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவுக்கு தேவையான உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு வந்து வடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அரிசியை ஊற வச்சு அதையுமே நல்லா கெட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சி அது கூட நம்ம வந்து சேர்த்து செய்யலாம். இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி வந்து துருவி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு 10-15 மிளகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம். வடையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வடையை வந்து எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.